மதிப்புக்குரிய பேனா நண்பர்கள், எழுத்தாளர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள், அசோகன் அவர்கள் அம்பத்தூர் அப்படியே அறிமுகப்படுத்தினாங்க. அப்படியே வரிசையாக எல்லோரும் வந்து காலேஜ் நம்ம ஸ்கூலுக்கே அவங்க தான் கரஸ்பாண்டண்ட் ஆகிருக்காப்புல ஐயா. அவங்கள ஒரு நாள் கரஸ்பாண்டண்ட் ஆக்கிட்டோம், ஸ்கூலில் கூட்டி உட்கார வச்சு. அமைப்பில் அவங்களையெல்லாம் பார்க்கையில் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பாக்கெட் நாவல் அசோகன் ஐயா, கல்யாண ஐயா வந்திருக்காங்க. இந்த மிகச்சிறந்தவங்க. எனக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கையில் என்னை விட ஒரு 20% ரொம்ப உயர்ந்தவங்க இருக்காங்க. அன்பில் இல்லாட்டினா வந்து அறிவில் எதுலையாவது 20% அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட்ட தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறது, அவங்களோட தான் பழகிறது. எங்கள் அப்பா சாதாரண ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் கிராமத்தில். ஸோ அதனால் 1 to 5th வாத்தியார் பிள்ளையாகவே இருந்தேன், ஹெட்மாஸ்டர் பிள்ளையா. 6வது படிக்கையில் அவர் எம்ஏ பாஸ் பண்ணிட்டார். அதனால் ஒக்கூரில் மாசாத்தியார் வாழ்ந்த மண்ணில் சோமசுந்தரம் செட்டியார் ஹைஸ்கூல்னு சொல்லி அந்த ஹைஸ்கூலில் போய் சேர்ந்தாச்சு. 6லேருந்து 11 வரைக்கும் அவர்கிட்ட கண்ட்ரோலில் இருந்தேன். சுற்றி ஆசிரியர்கள். அக்ரஹாரத்தில் நம்ம வீடு நடு வீடு, நம்ம வீட்டில் மட்டும்தான் மாடு இருக்குது. நான் தான் மாட்டில் பால் கறக்கணும். பால் கறந்தா மாமிங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நான் தான் பால் கொடுக்கணும். கொடுக்கையில் பால் கொஞ்சம் கொசுறு கொஞ்சம் ஊற்றுவேன். அதனால நான் இருக்கணும்னு பார்த்து வந்து வாங்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. தீபாவளினா ஒரே கொண்டாட்டம். எல்லாம் வைத்தியநாத சாஸ்திரி வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் நடு வீடு வரைக்கும் நம்மளுக்கு பெர்மிஷன் கான்டாக்ட். எல்லா மாமியும் மரியாதை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷன், எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை சாயங்காலம் விளையாட போயிட்டேன், 6 மணி ஆச்சு. எல்லார் வீட்லேயும் முட்டி வச்சுருப்போம். அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, காய்கறி வெட்டி போட்டதெல்லாம் வச்சுருப்பாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் உள்ளுக்கு போகக்கூடாது. நான் ஒரு நாள் விளையாண்டுட்டு, வாலிபால் விளையாண்டுட்டு அது உள்ளுக்க போய் பின்னாடி போய் தண்ணி அடிக்கையில் பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. அடுத்த நாள் பால் ஊற்ற போகல, நான் பாட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மாமி நேரம் வந்தாப்புல, லட்டெல்லாம் கொண்டு வந்தாப்புல. நீ 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் அந்த பால் ஊற்றுறத மட்டும் நிறுத்திடாத. உன் தம்பியை வந்து ஊற்றுறாங்க, அவங்க அளந்து கூட ஒழுங்காக ஊற்ற மாட்டேங்கிறாங்க. நீ ஊற்றுற கொசுரும் காணாமல் போகுது, தயவுசெய்து வந்துடு ராஜா அப்படின்னு. அதிலிருந்து அவங்களாம் எனக்கு நண்பர்களானாங்க. நல்ல அறிவுரை சொல்கிறது. அதுக்காக நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்களுக்கா 5:45 போய் எடுத்துகிட்டு வந்துடும் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஒரு நட்பை உருவாக்கிக்கிட்டோம். ஸோ அப்படி படிப்படியாக சிவகங்கை மன்னர் கல்லூரியில் படித்து முடித்தாச்சு. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். வாசப்படியில் படுத்திருந்தேன். எங்கள் அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார். இந்த மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான், படித்து முடித்து பாஸ் பண்ணி அப்படின்னு திட்டினார். திட்டையில் எங்கள் அம்மாவையும் சேர்த்து திட்டார். எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ராசாத்தி பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாப்புல. ஏன்னா நான் விலை கல்வினா தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், நான் மாவாட்டினா தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி விளக்க தொடச்சி ஏற்றினா தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அம்மாவையும் திட்டாங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் லாரி ஏறி அம்பத்தூரில் வந்து இறங்கிட்டேன். லாரி எங்கே நிற்கிதோ அங்கே இறங்கணும்னு நினச்சேன். அது அம்பத்தூரில் நின்றுச்சு, அங்கே இறங்கியாச்சு. நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. பல வேலைகள் ரோட்டோரத்திலே இருந்து சின்ன சின்ன ஃபேக்ட்ரி வேலைகள்லாம் பார்த்தோம். ஆனால் பீச்சை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், கையில் காசு இருக்காது. சனிக்கிழமை அன்னைக்கு அப்படியே புறப்பட்டு நடந்து நேராக பீச்சுக்கு, அம்பத்தூட்டு பீச் நடந்தே வந்துடுவோம். வர்ற வழியில் ஜெயந்தி ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்தோம்னா அந்த ஒரு வாரத்தை அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுருப்பார். அதெல்லாம் துவைச்சி வச்சோம்னா மவுண்ட் ரோட்டில் எந்த இடத்துல வேணாலும் சினிமா பார்க்கலாம். அந்தளவுக்கு அவர் செல்வாக்கு. மேனேஜர், ஜெயந்தி ஃபிலிம்ஸ் மேனேஜர். இப்படியான வாழ்க்கை தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பெட்டிக்கடையெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அங்கே டீலாம் ஒரு 250 டீ போட்டுருவேன். கொத்தவாளி சாவடி இப்போ தான் கோயம்பேடு வந்திருக்கு. கொத்தவாளி இங்கே ஒரு வாழைத்தார், இங்கே ஒரு வாழைத்தார், நல்லூர் ஒரு வாழைத்தார் போட்டு தூக்கிட்டு வந்து ரோட்டில் விற்கிறவங்கள விட குறைச்ச விலைக்கு கடையில் வச்சு, குமுதம்னா 120 குமுதம் போகும், ஆனந்த விகடன். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பெட்டி ஷாப் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருந்தேன். அங்கேருந்து எம்எஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். டி நகரில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு போகிறது. ஒரு நாள் அங்கே வந்து ஒரு கேட்டிருக்காரு, இங்கேருந்து பையனை காணுமே அப்படின்னு. இந்த மாதிரி காலையில் சாயங்காலம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டியூஷன் எடுப்பார். சாயங்காலம் அங்கே படிக்க போயிடுவார், மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி படிக்க அப்படின்னு. அப்படி இருக்கையில் தான் அந்த ஸ்கூலுக்கு டீச்சர் தேவைப்பட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஆசினின்னு அந்த ஸ்கூலில் அதாவது 0லேருந்து 9 மார்க் எடுக்கிற ஒரு 15 பசங்களை கொடுத்தாங்க. இவனை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அவங்கள எல்லாம் வீட்டுக்கு போய் கிளாஸ் எடுத்து எல்லோரையும் 45 மார்க் மேலே பாஸ் பண்ண வச்சேன். அப்போ தான் சொன்னாங்க, நீ ஒரு ஸ்கூல் ஆரம்பி, நாங்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாங்க. அவங்க ஆரம்பித்தது தான்.
இது கூடலாம் சினிமாவில் போய் ஜல்லிக்கட்டு படத்துக்கு ஒரு 40 நாள் குதிரைமுக்கு போயிட்டேன். சித்ரா லக்ஷ்மண், சித்ரா ராமு சாருடைய இதில் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டாக. சரி, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறக்காக தான் நான் இங்கே வந்தேன். என்னுடைய நண்பர்லாம் கிழக்கு வாசல் கேமராமேன் சையத் அப்துல் ரஹ்மான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால வந்து பார்த்தோம். அப்போ அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு திரும்பி வந்து திரைப்படத்துறையில் இருந்தால் அம்மா சூசைட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நீ வாத்தியாராக தான் இருக்கணும், அதுவும் கணக்கு வாத்தியாராக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் சித்ரா லக்ஷ்மணன், சித்ரா ராமு சார் 2 அண்ணன் தம்பியும் வந்தாங்க. எங்கள்கிட்ட வேலை பார்த்தவர் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் குத்துவிளக்கு ஏற்றி வச்சார். அம்பத்தூர் டிஎஸ்பி அவர் வந்து விளக்கேற்றல, நீ ஒரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் ஃப்யூச்சரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. 88 ஆரம்பிக்கல, 8 பிள்ளைங்க. நம்ம தான் வாட்ச்மேன், நம்ம தான் வந்து ஆயா, பிள்ளைங்க டாய்லெட் போனால் கழுவணும், மேக்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர், சின்ன குடிசை 350 ரூபா வாடகையில் ஆரம்பித்து இன்றைக்கி 8000 பிள்ளைங்க, 450 ஆசிரியர் பிரமுகம் இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத பிள்ளைங்க ஒரு 28 பேர் ரெகுலர் கிளாஸில் படிக்கிறாங்க. 300 அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க. ஒரு கிளாஸுக்கு 40 பேர் ஒரு கிளாஸில் இருக்கான்னா 38 பேர்கிட்ட காசு வாங்கிடுறோம். ஒரு 2 பேர் ஃப்ரீயாக படித்தா குறைய போகிறதில்ல. அப்போ 10 செக்ஷன் இருக்குது 1ஆவதுன்னா, அப்போ 20 பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்கலாம். 1 to 10th வரைக்கும் 200 பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்கலாம். +1 +2ல் 40 பேர், எல்கேஜி யூகேஜியில் 40, ஒரு 250 மாணவ மாணவிகள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆச்சு. 2000ல் ஐ ஸ்டார்டட் அ விமென்ஸ் காலேஜ், ஒரு பெண்கள் கல்லூரி குளத்தூரில் ஒரு 10 ஏக்கரில் ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேறு வேறு நாட்டில் இருக்காங்க. ஜப்பானில் 2 ஒரு பையன் ஜப்பான்லேருந்து வந்தார் வேலை கேட்டு. 98ல் வேலை கொடுத்தேன். இக்கடா பிளாக்னு ஒன்று கட்டினதுக்காக. இக்கடாங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர், ஒரு 420 யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து சொந்த யூனிவர்சிட்டி டோக்கியோவில் வச்சுருக்காரு, சோகா யூனிவர்சிட்டின்னு. ஒரு 26,000 பேர் படிக்கிறாங்க. ஸோ அந்த அவர் யூனிவர்சிட்டியோடு அங்கே 2 ஸ்கூலும் நடத்துகிறாரு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து 2007ல் டாக்டரேட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் அனுப்பிச்சி வச்சாங்க. 4 பிஸ்னஸ் கிளாஸு யாரை கூட்டி வரணும் தேடி போய் எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபால்கிட்ட கேட்டேன். அவர் என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லைன்னாரு. வாங்க அப்படின்னேன். காலேஜ் பிரின்ஸிபால் அவர்கிட்ட எனக்கும் பாஸ்போர்ட் இல்லைன்னு அவ்வளோ வாங்கம்மா அப்படின்னேன். ஒரு பையன் 10 வருஷமாக ஜப்பானீஸ் என்னோட்டே வேலை பார்த்தாரு. அவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த ஊர் பிடிச்சி போச்சு, கார் கொடுத்து வீடெல்லாம் வச்சுருந்தேன் தக்காக்காச்சின்னு. அவர் சொன்னார், எனக்கு இந்த 10 வருஷம் முடிஞ்சதுனால என் பாஸ்போர்ட்டை வந்து ஜாப்பனீஸ் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு சென்னை கலெக்டர் மூலம் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தோம். அவர் பேர் இப்போ தக்காக்காச்சியில் இப்போ அவர் ராஜீவ் அவர் பேர். ஸோ அவர் கல்யாணம் பண்ணி இங்கே 2 குழந்தை எல்லாம் பிறந்து அவரையும் ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போனோம். ஸோ அப்படித்தான் அந்த ஜப்பானிய உறவு வந்துச்சு. வருஷம் 2 பிள்ளைங்க அங்கே போகிறாங்க, அங்கேருந்து 2 பிள்ளைங்க 8 மாதத்துக்கு இங்கே வர்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்செலாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு 15 வருஷமாக. இந்த தொடர் உள்ள அங்கேருந்து ஒரு பொண்ணு, ஜப்பான் பொண்ணு இங்கே வேலை கட்டு வந்துச்சு. 8 வருஷம் வேலை பார்த்தாப்புல, நல்லா தமிழ்லாம் பேசும். எனக்கு ஊர் பிடிச்சி போச்சு, எனக்கு இங்கே ஒரு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னாப்புல. பிரசன்னான்னு ஒரு பையன், நல்லா ஈரோட்டு பிள்ளை, அருமையான பிள்ளை, கூட்டி கொண்டு காமிச்சேன். பிடிச்சதுனால வடபள்ளியில் தான் எனக்கு கல்யாணம் இருந்துச்சு, உனக்கு ஒன்று கட்டி வச்சோம். வீடு வாங்கி கார் வாங்கி இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. 5 வருஷம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அடுத்த பொண்ணு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணி ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணை கூட்டி வந்தேன். அந்த பொண்ணு இங்கே வந்து வேறு 3ஆவது வருஷம் முடிச்சுட்டு இப்போ ஒரு பையனை, நம்ம அக்ரி படித்த பையனை கல்யாணம் பண்ண போகிறாப்புல அடுத்த மாதம். ஸோ இதுதான் நம்ம ஜப்பானிய உறவு. ஸோ இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய மனைவி வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. என் பிள்ளை வந்து சிங்கப்பூர் ஆர்மியில் 2 வருஷம் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கிறாப்புல. என் பொண்ணு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாப்புல. நான் நல்லா சந்தோஷமாக சென்னையில் இங்கே பறந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒருத்தருக்கு ஒரு கவிதை எழுதிக்கிட்டேன். கவிதை என்னென்னா, உடம்புல போட்டிருக்க எல்லாம் காசு, மூச்சு காற்றுக்கு என்ன கொடுத்து விட்டோம் அப்படின்னு கவிதை எழுதி ஃபேக்ஸ் பண்ணிட்டேன். ஃபேக்ஸ் பண்ணது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு. நான் போனது லடாக் போயிருந்தேன். அங்கே லடாக்கில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ரொம்ப உலகத்திலே உயரமான ஏர்போர்ட்டு, அழகான பேரடைஸ், இந்தியாவில் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற எல்லாருக்கும் சொல்லிவிட்டு வாமிட்டிங், ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுனால 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2ஆவது நாள் 1 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்துல் கலாம் ஐயா பிரசிடெண்ட் செக்ரட்டரி பேசுகிறேன், நாளைக்கு நீங்கள் டெல்லி வர்றீங்களா, ஐயா மத்தியான சாப்பாடு உங்களோட சாப்பிடமுன்ருக்காரு, உங்கள் கவிதை பிடிச்சிருக்குன்னு வர சொல்லியிருக்காரு. நேராக அங்கே போனேன். நம்ம வந்து பிரின்ஸிபால் ரூமுக்கு போகிறோன்னாவே பயப்படுவோம். நம்ம தான் ஆரம்பித்து வச்சுருக்கோம் ஸ்கூலு காலேஜ். இருந்தாலும் பிரசிடெண்ட்டை பார்க்க போனோம்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு.
ஆனால் அன்பான வரவேற்பு. அங்கே கார்னரில் உட்காந்துருந்தார் முகல் கார்டனில் ஜனாதிபதி சேரில். ஐயா வாங்க ஐயான்னு உட்கார வச்சு பேசினாப்புல. அவர் நான் எழுதின புக்கு மலேசியா மணிமகுடம், 100 ஆண்டு காலம் மலேசியாவில் அரசியல் எப்படி இருக்குது, நாடகம் எப்படி இருக்குது, கவிதை எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் பொருளாதாரத்தில் இருந்தாங்க, அதெல்லாம் தொகுத்து எழுதின புக்கு. அந்த புக்கை கொடுத்தேன். இதயத்துள் இஸ்ரேல், அடிக்கடி இஸ்ரேல் போயிட்டு வருவேன். நிறையா நண்பர்கள் இருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கும் ஹைஃபா இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் நடுவில் நாங்கள் பாலமாக ஒரு 48 நாடுக்காரங்க இருக்கேன். அது இந்தியாவில் நான் ஒரு டைரக்டரு. ஸோ அதனால் அடிக்கடி அங்கே கூப்பிடுவாங்க, போயிட்டு வருவோம். இங்கேருந்து பாலஸ்தீன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு ஹைஃபா உள்ளுக்கு வருவோம். மேயர் கவர்னர்லாம் விருந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்ம சாதாரண மக்களை மட்டும், ஆசிரியர், செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப்லாக்னு ஒரு அமைப்பு. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே அந்த புத்தகத்தை இதயத்துள் இஸ்ரேல்னு அதை கொடுத்தேன். மெக்சிகோவில் தமிழ் கவிதைன்னு ஒரு புக்கு கொடுத்தேன். அப்புறம் வந்து மாசத்தி இக்கடான்னு டாக்டர் இக்கடாவுடைய புக்கை கொடுத்தேன். அதெல்லாம் உட்காந்து அவர் படிச்சுட்டு அவர்கிட்ட புக்கு அதை கொடுத்து, நீ இதை படிச்சுட்டு நான் இதை படிச்சுட்ருக்கேன். 5 நிமிஷம் தான் மீட்டிங், 25 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. படிச்சுக்கிட்டே இருக்கார். படிச்சுட்டே இருந்துட்டு அவர் கேட்குறாரு, ஏய் அந்த கவிதையை மட்டும் எழுதிட்டு சென்னையில் எப்படியா இருப்பீங்க, எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன் ஐயா. ஆங்கிலமா, இங்கிலீஷ் மீடியமா? ஆமாங்க ஐயா. பிள்ளைகள்ட்டெல்லாம் அதிகமாக காசு வாங்கிடாதீங்க ஐயா. ஸோ ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவர் சொன்னார், இந்த கவிதைங்கிறது வந்து நல்லா வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து நடந்து போகலையா, ஒரு வேப்ப மரத்தை கீழே போய் நிற்கல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணுமையா ஒரு கவிதையை. யாரையும் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி கவிதை எழுதவே கூடாதுயா அப்படின்னு இந்த அம்மா கவிதையை படித்தார். டாக்டர் இக்கடா எழுதுனது. படிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாகி ஒரு தவணை அப்படியே மறுபடியும் 2வது தவணை இந்த அம்மா கவிதையை படிச்சுக்கிட்டே எந்திரிச்சார். 3வது தவணை படிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டார். ஷேரை விட்டு எழுந்திரிச்சு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்து, நான் சென்னை வர்றதுக்குள்ளே ஃபோட்டோ வந்துடுச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம். 2 பேர் சேர்ந்து தைவான் போனோம். இன்வைட்டட் மீ தைவானில் ஒரு போயட் கான்ஃபரன்ஸ், ஒரு 40 நாட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அதில் வந்து திருக்குறளை வந்து ஒரு பக்கம் தங்கத்தில் தைவான் மொழியிலையும், இன்னொரு பக்கத்தில் தங்கத்தில் தமிழ்லையும் வெளியிட்டுலாம். ஸோ அதுக்கு போயிருக்கல நான் ஒரு 5வது ரோவில் இருந்தேன். பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டு பிள்ளைங்க, வேறு நாட்டுக்காரங்க இருந்தாங்க. அங்கே மேலே ஏறி வந்தார். பார்த்தோன்னே நம்ம முகம் கருப்பு தெரிஞ்சு போயிரும்ல. எல்லாம் மஞ்சள் கலரில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. பின்னாடி வேறு நாட்டுக்காரங்க கூப்பிட்டாரு. வர சொல்லி அவர் உட்கார்ந்த சேரில் உட்கார சொல்லிவிட்டு மறுபடியும் புத்தகம் வெளியீடையில் மேலே வர சொல்லி பேசி இது பண்ணல. அப்போ தான் பேசல. ஃப்ரீயானவொன்னா ஐயா சொன்னார், நீ சேது பாஸ்கரா ஸ்கூல் கூப்பிட்றா, நான் வரவே மாட்டேன். சோகா கடா காலேஜுக்கு கூப்பிட்றா, நான் வரவே மாட்டேன். நீ எங்கேருந்து வந்தா? கிராமத்தில் இருந்தானே வந்தா? கிராமத்துக்கு போய் மரத்தை நடு, நான் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். எனக்கு கிராமம்னா பிடிக்கும், உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். நடிகர் விவேக் அனுப்பிச்சி வச்சார். மரம் நட்டோம். அன்னைக்கு 2014 லேண்ட் வாங்கி 300 ஏக்கருக்கு பேர் கலாம் கவி கிராமம்னு பேர் வச்சு இன்றைக்கி வந்து 75,000 மரங்கள் இருக்குது. போன மாதத்துக்கு முன்னாடி மரம் நட்டுறதுக்கு இன்வைட்டு த மைசூர் மகாராஜா அவரை கூப்பிட்டேன். 15 நிமிஷத்தில் 6,500 மரம் நட்டோம். ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண, இந்தியன் ரெக்கார்டு. ஸோ அந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறதுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அதனால வந்து நம்ம மாறினோம். ஸோ அப்பேற்பட்ட தலைவர்கள் சின்ன வார்த்தையை மதிப்பு கொடுக்கல, அந்த மதிப்புக்கு உயிரோட்டம் கொடுத்து அதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கேருந்து நண்பர்கள்லாம் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, மரம்லாம் நட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த அக்ரி காலேஜை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன். 300 ஏக்கர் காட்டுக்கருவியை வெட்டியாச்சு. அப்புறம் அரசாங்கத்தோட்ட போராட்டம், பெர்மிஷன் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோட போராட்டம் எல்லாம் வாங்கி முடித்து பிள்ளைகளெல்லாம் சேர்த்தாச்சு 2015. அதுக்கப்புறம் மனுஷங்களே பிறக்காத ஒரு ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மனுஷங்களே பிறக்காத ஒரு நாடு இருக்கான்னு பார்த்தேன். மனுஷங்களே பிறக்காத ஒரு கண்டமே இருந்துச்சு, அண்டார்டிகா. ஸோ ஐ டுக் அ ஃப்ளைட் டு அர்ஜென்டினா. போயிட்டு அங்கேருந்து ஒரு டபுள் ரெயின்போ வந்துச்சு. அது உள்ளுக்கு கப்பல் போச்சு. ஒரு ஜனவரி 26 அன்னைக்கு வி வெண்ட் இன்சைட் த அண்டார்டிகா சர்க்கிள் உள்ளுக்க போயிட்டோம். ஸோ அன்றைக்கி தான் ஆஸ்திரேலியா இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லோரும் சந்தோஷமாக பாட்டெலாம் பண்ணாங்க. நாங்களும் இந்தியன் ஃப்ளாக் வச்சுட்டு குடியரசு தினத்தை இங்கே கொண்டாடினோம். அப்புறம் 28 அன்னைக்கு சென்டர் ஆஃப் த பிளேஸ்க்கு போயாச்சு அண்டார்டிகாவில்.
அங்கே ஒரு காம்படிஷன் வச்சாங்க. நாங்கள் 3க்கு போகிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் கலரில் பூட்டு கீட்டு எல்லாம் போட்டு அதெல்லாம் கலட்டிட்டு ஸ்விம்மிங் ஷார்ட்ஸோட்ட யார் குதிக்க விடுறீங்க, அண்டார்டிகாவில் ஐஸில் குதிக்கணும், 42லேருந்து 52 வரைக்கும் போகுது மைனஸ் அப்படின்னாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருந்தாங்க, அதில் 3 பேர் அப்படியே வெளியில் வந்துட்டாங்க, குளிர் தாங்கலை. பின்னாடி இருந்தாங்க, அவங்க ஒரு 12 பேர் இருந்ததில் 6 பேரை காணோம். என் டைம் சீக்கிரமாக வந்துருச்சு, இடுப்பில் பெல்ட்டெல்லாம் போட்டாப்புல போய் குதிக்க போயில யோசிச்சேன், இது வேணாம், வீர விளையாட்டுலாம் நமக்கு வேணாம், நம்மாட்டுக்கு பேசாமல் இருந்தேன்னு நினச்சேன். இந்த அக்ரி காலேஜ் நினச்சேன், தொப்புனு குதிச்சிட்டேன். குதிச்சுட்டு காட் த சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி ட்ராவல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் சமீபத்தில் இன்னைக்கு காலையில் தான் லண்டனில் இருந்து வந்தேன். நேற்று லண்டன் மேயர், அங்கே உள்ளக்கூடிய கவுன்சிலர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா, அவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணோம். ஸோ அந்த விழா ஒன்று இந்தியன் ஐகம்ஸ்லேருந்து ரவிச்சந்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு நேற்று 150 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க, பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் ஒரு MOU பண்ணிவிட்டு, ஸோ விஸ்கான்சின் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, டீச்சர்ஸ் அங்கே அனுப்புறது 6 மாதத்துக்கு. ஸோ அங்கே உள்ள லெக்சரர்ஸ் நம்ம அக்ரி காலேஜுக்கு வருது. அந்த மாதிரி ஒரு MOU போட்டுட்டு ஐ வென்ட் டு ஹாண்ட்ரூஸ்னு ஒரு இடம், அங்கேருந்து பெய்லீஸ்னு ஒரு கடல் உள்ளுக்க வாழ்கிற வாழ்க்கை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கண்ட்ரி. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெர்முடாஸ்னு ஒரு கண்ட்ரி முடிச்சுட்டு US முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அண்ணன் வந்து கூப்பிட்டாரு, வந்தே ஆகணும்னு. அவருக்காக டிக்கெட்டை மாற்றி இங்கே வந்து என்னை கொண்டாந்து நிற்க வச்சுருக்காங்க. இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு இல்லை கண்டிஷன் போட்டாங்க. ஏன்னா இது 165வது நாடு. நான் போயிட்டு இப்போ திரும்பி பெய்லீஸுங்கிற ஒரு நாடு போயிட்டு வந்தது. ஸோ எல்லா நாட்டிலையும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்களெலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இங்கே வந்து உங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி நூல் வெளியீட்டுல நான் நினச்சே பார்க்கல. நான் அந்த புக்கு எழுதி முடித்து பிரிண்ட் ஆகி அதை வந்து பப்ளிஷ் பண்ணதோட்ட முடிஞ்சு, அதுக்கு வெளியீட்டுலாம் வைக்கல. திடீர்னு பேனாக்கள் பேரவை வந்து ஒரு பெரிய சிறப்பு செஞ்சு மகிழ்ச்சி அடைய வச்சு, இது ஏதோ தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள்லாம் தயவுசெய்து காரைக்குடி வர்றீங்க. 10,000 மரம் ஒரே டயத்தில் நடுறோம். இண்டோ திபெத்தியன் செக்யூரிட்டி பார்டரில் இருந்து ஒரு 500 பேர் வர்றான்ருக்காங்க. CRFல இருந்து ஒரு 500 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க ஒரு 500 பேர் வர்றாங்க. ஒரு 2000 பிள்ளைங்க வர்றாங்க, வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதோட நம்ம இந்த பேனாக்கள் பேரவையும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறோம். ஸோ எல்லோரும் வாங்க. நல்ல ஒரு அரிசி 110 வகையான பாரம்பரிய நெல் இந்த வருஷம் போட்டு எடுத்திருக்கோம். 1050 மூட்டை நெல் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்டே விளைய வச்சது. ஒரு 250 மாடு இருக்குது, நல்ல பசும்பால், குஜராத் கிர்ரு மாடு, நெய் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி 16 வகையான கீரை விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. வாட்டர் ஆப்பிள் விளைஞ்சிருக்கு, வாட்டர் ஆப்பிள் விளைஞ்சிருக்கு, எலுமிச்சம்பழம் இருக்குது, பல வகையெல்லாம் இருக்குது. உள்ளுக்கே ஒரு 20-25 மான் வந்து படுத்து கிடக்கும். முன்னாடிலாம் பயப்படும், இப்போ பயப்படவே மாட்டேங்குது. இந்த ஒட்டகம் வந்து ஒரு 3 ஒட்டகம் இருக்குது. நீங்கள் வர்ற டயத்தில் பெரும்பாலும் குட்டி போட்டுரும். ஒரு 45 குதிரை இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஒன்று வச்சுருக்கோம். NCC படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கம்பல்சரி ஹார்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ ஆடு ஒரு 250 இருக்குது. ஸோ இந்த புறா ஒரு 1000 புறா இருக்குது, 250 வாத்து இருக்குது, 45 நாட்டு நாய் இருக்குது, பெர்சியன் பூனைக்குட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, விலங்குகள் இல்லாமல் விவசாயம் பண்ணவே முடியாது. விலங்குகளோட இப்போ எனக்கு ஒட்டகம் எதுக்கு வந்துச்சுன்னா, 10,000 அந்த வேப்ப மரம் வச்சதெல்லாம் ஐயா வேப்ப மரத்துக்கு கீழே நின்னா நல்லதுன்னு சொன்னார். அதுக்காக ஒரு 10,500 வேப்ப மரம் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து ஒட்டகத்துக்கு பிடிச்சதே அந்த வேப்பையில தான். அதை ட்ரிம் பண்ணி சாப்பிடும். ட்ரிம் பண்ணி சாப்பிடல அந்த சாணத்தை எடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணோம். ஸோ அந்த விவசாயம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, பூச்சியே இல்லாத ஒரு காய்கறிகள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்களது எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து மரம் நடணும். அந்த இடத்துல உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் வந்து பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் போட்டு அந்த இடத்த நீங்கள் வந்து காரைக்குடி ஹாஸ்பிட்டாலிட்டியையும் காரைக்குடி கோயில் சுற்றி இருக்க கோயில்களையும் பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி. தான் கடந்து வந்த பாதையை ஒரு பாடமாக நமக்கு இவ்வளவு நேரம் கலாம் கவி கிராமம் வரைக்கும் அளவு தன்னுடைய பயணம் நீண்டது என்பதை நமக்கு எடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ சார் சொன்னாங்க இந்த காரைக்குடி, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இது ஏற்கனவே பிளான் பண்ணது தான். காரைக்குடி ஒரு ட்ரிப் வச்சுருவோம். இந்த இங்கே இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பிக்னிக் இதை ஏமாற்றி விட்டீங்களே எங்களை, அக்கம் பக்கம் ஏதாவது உண்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரைக்குடிக்கு முன்னாடி ஒரு விஜிபிக்கு போக போகிறோம். அந்த விவரங்கள்லாம் பின்னாடி சொல்கிறோம். அடுத்து இந்த சேவையாளர்கள் கௌரவிப்போம். ஒரு வேல்யூ, இந்த ஷீல்டுக்கு ஒரு வேல்யூ வேணும். சார் மூலம் கொடுக்க சொல்லலான்னு அவர்கிட்ட இப்போ தான் நான் கொடுக்க போகிறேன். இதுவரையிலும் சொல்லலை அவர்கிட்ட. இதை அவர் கொடுத்து பெருமைப்படுத்தணும். அப்படியே